الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே முஸ்தவல் அவ்வல் அதே போன்று கிதாபா என்கின்ற இந்த பாடத்திலே நாங்கள் எட்டாவது பகுதிக்கு எட்டாவது தர்ஸுக்கு பாடத்துக்கு வந்திருக்கின்றோம். தர்சு சாமின் அதில் இந்த பாடத்திலே நாங்கள் ஸ்வாத் பாத் என்கின்ற இரண்டு ஹர்ஃபுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பத்திலே தனித்தனியாக அந்த இரண்டு ஹர்ஃபுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அடைப்பு குறிக்குள் சாத் ஆரம்பத்தில் தனியாக எழுதப்பட்டிருக்கிறதும் பிறகு தாத் கலிமாவுடைய இடையிலே வருகிற பொழுது அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாத் கலிமாவுடைய கடைசியிலே எவ்வாறு எழுதப்படும் என்பதை மூன்றாவதாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாத் பாத் இந்த இரண்டு ஹர்ஃபுகளும் எழுத்திலே வித்தியாசங்கள் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பாதுக்கு மேலால் ஒரு புள்ளி இருக்கும். இங்கே பல கலிமாக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது சாலிஹ், சபாஹ், فحص، صدام، مصيف، بصيص، صداع، يصون، صوص، مصباح، مصر، احرس، ضرب، مضارب، مرض، ضرار، موضع، نذير، ضمور، موضوع، رضوض، يضرب، மிதுமார், மிதுமாருன், இன்ஹத். இங்கே பாத் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சாத் அதே போன்று மேலே தரப்பட்டிருக்கிறது. இவற்றை ஆரம்பத்திலே நடுவிலே இறுதியிலே எவ்வாறு எழுதப்படும் என்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அதே போன்று அதற்கு ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, அதே போன்ற சுக்கூன் ஆகிய வகைகளை வைத்து எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் அத்தமீஸ் பைன சீனி வசாத், சீனுக்கும் சாதுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை வேறு பிரித்து அறிய வேண்டும். அதற்கான பயிற்சி இங்கே தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஸ்வாத் என்றதும் சீன் என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஸ்வாதையும் சீனையும் நாங்கள் தமிழிலே எழுதும் பொழுது ஒரே மாதிரி தான் எழுத வேண்டி வரும். ஆனால் அரபியிலே அவ்வாறு மொழிய முடியாது. அவை அந்த இரண்டும் வெவ்வேறான ஹர்ஃபுகள், வெவ்வேறான மஹ்ரஜுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய இடங்களிலிருந்து வெளிப்படக்கூடியவை. இப்போது நீங்கள் பாருங்கள், சொத்த, சத்த, சுதூத், சுதூத், சஈத, ஸஈத, ஸம்த், சம்த், மசீர், மஸீர், சூஸ், சூஸ், சாமித், ஸாமித், حرص، حرس، مسل، முசல்லின், முசல்லின். முதலாவது முசல்லின், இரண்டாவது முசல்லின். சரீர், ஸரீர், ஃபஸீஹ்، ஃபஸீஹ். தத்ரீபை பாருங்கள். அத்தத்ரீப் அவ்வல், இக்ரா வக்துப் மா யலி, பின்வரக்கூடியதை வாசி எழுது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய நோட்டிலே இந்த வாக்கியங்களை எழுத வேண்டும். சாலிஹுன் முதர்ரிசுன் மின் மிஸ்ர்، சாலிஹுன் முதர்ரிசுன் மின் மிஸ்ர்، ضرارٌ ومضر في الرياض، ضرار ومضر في الرياض. அவை இரண்டும் இரண்டு பேருடைய பெயர்கள். صلى مصطفى صلاة العصر في المسجد، صلى مصطفى صلاة العصر في المسجد. صيام رمضان فرض على المسلمين، صيام رمضان فرض على المسلمين. எனவே இங்கே நீங்கள் சாத், தாத் ஆகிய ஹர்ஃபுகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றீர்கள். அத்தத்ரீபு சானி, இரண்டாவது தத்ரீபை நாங்கள் இப்போது பார்ப்போம். சுலில் ஹுரூஃப ஃபீமா யலி லிதுகவ்வின மின்ஹா கலிமாத். பின்வரக்கூடிய ஹர்ஃபுகளை ஒன்றிணைத்து நீங்கள் கலிமாக்களை உருவாக்க வேண்டும். உதாரணமாக வாவ், சாத், லாம் இருக்கிறது. அவற்றை ஒன்றிணைத்தால் வசல என்ற ஒரு கலிமா உருவாகும். அதே போன்று தான் ஏனைய கலிமாக்களையும் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், தமீசு பைன தாதி வத்தால், தாதுக்கும் தாலுக்கும் இடையிலே நாங்கள் கட்டாயமாக வேறு பிரிக்க வேண்டும். சிலர் தாத் மொழிவதையும் தால் மொழிவதையும் ஒரே போன்று மொழிவார்கள். அவ்வாறு மொழிந்தால் அது பிழை. இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. பாருங்கள், தர்புன், தர்புன். முதலாவது தர்புன்,
அடுத்தது தர்புன், துரூசுன், 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 துரூசுன். நாதிருன், நாதிருன். யுத்ஃபி, யுதுஃபி, யுத்ஃபி, யுதுஃபி. குரூதுன், 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 குரூதுன். ரதஅ, ரதஅ. وديع، وضيع. عض، عد. فرد، فرد. ردود، ردود. مضض، مدد. மததுன், மததுன். எனவே இங்கே தாதுக்கும் தாவுக்கும் இடையில் வித்தியாசம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் சந்திப்போம்.